ரேஷன் அட்டைக்கு 1000 ரூபா கொடுத்துருச்சு. பிச்சைக்கார கூட்டத்தை வச்சு 1000 ரூபா. அதெல்லாம் நிதி இல்லை. அப்ப 1000 ரூபாய் என்ன உங்க சட்ட பைக்கில் இருந்து கொடுத்தீங்களா? ரேஷன் அட்டைக்கு 1000 இல்ல பரம்பரை சொத்தை இருந்து கொடுத்தீங்களா? ஓட்டுக்கு மறைமுகமா காசு கொடுக்குறேன். தேர்தல் நேரத்தை கொடுக்க விட மாட்டான்னு இப்ப குடும்ப அட்டைக்கு 1000 கொடுத்து வச்சிரு. புரட்சி என்பது எல்லாத்தையும் சேர்த்து புரட்டதான். இதையும் சேர்த்து தான் ஒழிக்கணும். அதேதான் நடந்துச்சு. ஈழ தாயகத்தில் அடிச்சு ஒன்ன விரட்டினான். இப்ப ஆக்கிரமிச்சு விரட்ட போறான். 40 விழுக்காடுங்கிறான். குஜராத்தி பீகாரி எல்லாரும் ஏறிட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை அடிப்பான். இப்ப என் தம்பி கல்யாணம் சொன்னால கொலை நடக்குது அங்கங்கன்னு கொத்து கொத்தா கொல்லுவான். அதிகாரம் என்கிட்ட இருந்தனா அவன் கொத்து கொத்தா வெளியேறுவான். நீ என் முப்பாட்டன் முருகன் மேலான, என் தலைவன் பிரபாகரன் மேலான, நான் எதுவுமே செய்ய வேண்டாம். நான் உயிராக நினைக்கிற என் தமிழ், எனக்கு உயிர் தந்த என் தாய், உயிருக்கு மேலாக நேசிக்கிற என் தலைவன், எல்லார் மேலே ஆணையிட்டு சொல்றேன். உட்கார்ந்த பிறகு நான் ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அதுவா நடக்கும். எங்க பாட்டெல்லாம் தானா எல்லாம் மாறிவிடும் என்பது பழைய வீடான்னு அதையும் பொய்யாக்கி தானா எல்லாம் மாற மாதிரி பண்ணிடுவோம். என்னென்னவோ நடக்குதுமா, என்னென்னவோ நடக்கும். எப்படி நடக்கும் மட்டும் கேட்காத, அது ராணுவ ரகசியம்.